கர்நாடகாவில் இருந்து காவிரி நீரை பெற்றுத்தராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தஞ்சையில் ரயில் மறியல் மற்றும் நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், அவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. கர்நாடக அணையிலிருந்து 250 டிஎம்சி தண்ணீர் திறந்தும் தமிழகத்துக்கு 1 டிஎம்சி தண்ணீர் கூட தராத மறுத்து இருக்கிறதா. இதற்கு ஆதரவாக அனைத்துள்ள கட்சி கூட்டத்தினை கூட்டியுள்ளனர். கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு உரிய அழுத்தம் தர வேண்டும். தமிழக அரசு அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்களை உடனடியாக கூட்டி பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தஞ்சையில் ரயில் நிலையத்தில் வேளாங்கண்ணி செல்லும் வாஸ்கோடாமா விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 20 நிமிடம் கால தாமதமாக ரயில் புறப்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் காவேரி உரிமை மீட்பு குழு சார்பில் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தரவும் தவறிய தமிழக அரசை கண்டித்து அனைத்து கட்சிகளும் மற்றும் உழவர் அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி தமிழக அரசு தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என போர்க்கால அடிப்படையில் அவசர கூட்டத்தை கர்நாடகா குழு ஒன்றை அனுப்பி அங்குள்ள அணைகளை உள்ள நீர் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என மேகதாட்டில் அணை கட்ட கர்நாடக அரசு தொடங்கியுள்ளதால் பணிகளை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு தலைபட்சமாக செயல்பட்டு வருகிறது. காவேரி ஆணையத்தின் தலைவர் ஹஸ்தரை மாற்ற வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காவேரி உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சந்தை சாந்தபுளைகேட் அருகே பகுதிகளில் உள்ள நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தஞ்சையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகின்றன. சாரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.